குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். காக்கத்தோப்பு பாலாஜி அப்போவே நான் பார்த்துருக்கேன். அவன் சின்ன பையனாக வந்து ரவுடியாக சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் அதிக மர்டர் கேஸு. அப்புறம் யுவராஜ் என்ன செய்யறான்னா, யுவராஜ் இவனை விட வயதில் கொஞ்சம் ப்ளஸ் மூத்தவராக இருக்கிறனால, நான் பெரியவன் நீ மர்டர் பண்ண ரைட்டு, ஆனால் நான் இந்த ஏரியாக்காரன் அப்படின்னு மாதிரி லீட் பண்ணுறான். யுவராஜ் அப்பப்போ இவன் கேட்காமே சில சம்பவங்கள் பண்ணுறதும் லீட் பண்ணுறதும் இருந்தோடனே யுவராஜை போய் பார்த்து, யுவராஜ் தலைவராக இருந்தால் நம்ம டான் ஆக முடியாதுன்ட்டு கூட பழகின யுவராஜே போட்டுறான். மாதவரம் பகுதியில் செம்மர கடத்தல் சம்மந்தமான குடோன் பூரா வந்து ஆந்திராவில் வந்து கொண்டு வந்துட்டு துணி மூட்டைக்குள்ளே வச்சு செம்மரங்களை வந்து துண்டு துண்டாக வச்சு துணின்னு நினச்சிட்டு கண்டெய்னரில் வச்சு செட்டிங் பண்ணி ஆஃபீஸர்ஸை இது துணி பண்டல்னு சொல்லிட்டு மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் சைனாவுக்கும் வந்து கடத்துறதுக்கு என்டையர் செட்டிங்கில் வந்து கில்லாடி ஆகிட்டார். ஆனால் இவர் வந்து ஒரு 5-6 கொலை வழக்குகளுக்கு தான் ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. மீதியெல்லாம் வந்து டீமை வெளியிலேருந்து அனுப்பிட்டு காரியத்தை கட்சி தான் வச்சுட்டு எஃப்ஐஆரே இவர் மேலே வராமல் பார்த்துக்குவார். ஓட்டு வீடை பிரித்து ஓட்டுன்னா அது ஹாஸ்பிட்டாஸ் ஓடு, இந்த பெட்ரூமில் தான் ஒருத்தன் படுத்திருப்பான்னு தெரிஞ்சு அந்த பெட்ரூமில் ஓட்டை உடச்சி உள்ளே குதித்து அவன் ஒய்ஃப் எழுந்திரிச்சு நிற்கும் பொழுதே அவனை வந்து தலையை துண்டிச்சுட்டு கையில் கொடுத்துருவாங்க. அதை கொலை பண்ணிவிட்டு அரை மணி நேரத்துலேயே வந்து விஜய் எங்கே போய் தங்கியிருப்பானோ அவனையும் போட்டு மர்டர் பண்ணிட்டு 25 பேர் டபுள் மர்டர் பண்ணிட்டோன்னு டான்ஸ் ஆடிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் தான் எனக்கு ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்குது. வந்து என்ன நடந்தது சார்? ஏன் என்கவுண்டர் பண்ண வேண்டியிருந்தது? காக்காத்தோப்பு பாலாஜி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ரவுடிகளுக்குமே அறிமுகமான ஒரு நபர் அப்படின்னு சொன்னால், பங்குமார் பர்த்டே பெரிய கேக் வச்சு பட்டாக்கத்தியில் கேக் வெட்டினான் பார்த்தீங்களா, பினு, அவன் வந்து ஒரு 35 ரவுடிகளை வச்சு பெரிய கேக் வச்சு கிரீடம் வச்சு கேக் வெட்டினானே, அவரும் இவருக்கு ஃப்ரெண்டு. தினகரன் வந்து தேர்தலில் 20 ரூபாய்க்கு டோக்கன் கொடுத்தாரு பார்த்தீங்களா, ஆர்கே நகரில் ஆர்கே நகர் தேர்தலில் 50 பேர் 100 பேரை வந்து தனக்குள்ளே வச்சுக்கிட்டு தேர்தலை நான் நடத்தி காட்டுறேன், இந்த 20 ரூபா நோட்டெல்லாம் என்கிட்ட கொடுங்க, சரியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன், என்னை மீறி யாருமே வர முடியாது, இந்த தேர்தலையே நடத்தி காட்டுறேன்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு 50 ஆட்களை வச்சு அந்த தேர்தலே ஆப்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்கு அப்போ வந்து ஜெயக்குமார் அப்படின்னு ஒரு டெப்டி கமிஷனர் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாருங்களேன். ஒரு தேர்தலை நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டில் 2 முறை வந்து இரட்டை கொலை பண்ணியிருக்காரு. மொத்தம் வந்து 25 மர்டர் கேஸு. எனக்கு தெரிஞ்சு 36 வயதில் 25 மர்டர் கேஸு. அது இல்லாமல் ஆள் கடத்தல், செம்மர கடத்தல், மிரட்டி பணம் பறித்தல், டபுள் டாக்குமெண்ட்டு, எல்லா ஃபீல்டுலேயுமே வந்து 50 எஃப்ஐஆர் வாங்கியிருக்காரு. ஸோ 50 + 25 75 வழக்குகள் இவர் மேலே வந்து போடப்பட்டிருக்கு. குண்டர் சட்டம் மட்டும் இவர் மேலே இப்போ வந்து 12 முறை போட்டிருக்காங்க. 12 முறை குண்டர் சட்டத்தில் போட்ட போதும் இவர் என்ன செய்வார்னா, அந்த அட்வைசரி கமிட்டின்னு ஒன்று இருக்கு பாருங்கள், அதுக்கு மேலே அவரை வந்து ட்ராவல் பண்ணல. அவ்வளோ வக்கீல்களை அமர்த்தி எப்படியாவது வெளியில் வந்துடுவார். அவங்க அப்பா பேர் வந்து ராமலிங்கம், அம்மா பேர் கண்மணி. இந்த அப்பா அம்மா 2 பேருமே வந்து பாண்டிச்சேரியிலேருந்து, இவங்க மாமா வந்து துரை அப்படின்னு ஒருத்தருக்காரு. துரை வந்து இந்த மின் ஸ்ட்ரீட்டு கொத்தவாளி சாவடி ஏரியாவில் அவர் வந்து ஒரு இளம் தாதாவாக இருக்கார். அந்த தாதா வந்து நம்ம ஏன் பாண்டிச்சேரியில் கஷ்டப்படுறீங்க, இங்கே வந்துருங்கன்னு குடும்பத்தோடு வந்து வச்சுட்டு பையனுங்க இருக்கிற ஸ்கூலில் படிக்க வைங்க. ஆரம்ப காலத்தில் குடி மாற்றம் செய்து கொண்டவர்கள் வந்து நம்ம 7 கிணறு போலீஸ் ஸ்டேஷன் 7 வெல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் வந்து விஆர்என் கார்டன் ஒன்று இருக்குது. விஆர்என் கார்டனில் காக்காத்தோப்பு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த காக்காத்தோப்பு ஏரியாவில் வசித்ததுனால அவருக்கு பேர் காக்காத்தோப்பு பாலாஜி. ஆரம்பத்தில் வந்து அவருடைய பேர் வந்து பாலாஜி தான். 36 வயதுக்குள்ளே ஒருத்தர் வந்து இவ்வளோ ரவுடிகளுக்கும் அறிமுகமாக முடியுமா அப்படின்னு வியந்து போகிற அளவுக்கு பார்க்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் அது கேட்காது. இவர் வந்து எப்போவுமே வந்து தலைமறைவாக இருக்கிற குற்றவாளிகளில் இவர் ஒன்று. இவர் ஹிஸ்ட்ரி சீட்டட் பர்சன். ஒரு A+னால் வந்து 3 கொலைகளுக்கு மேலே செஞ்சுக்கிட்டு தன்னை வந்து எல்லா கேஸ்லேயுமே வந்து அவர் வந்து சாட்சிகளை மிரட்டிட்டு தன்னை நிரபராதி என்று சொல்லிக்கொண்டு மறுபடியும் வந்து ட்ரஸ்ட் வச்சு நடத்துறது, ஏழை குழந்தைகளுக்கு புத்தகம் கொடுக்குற மாதிரி அந்த ஏரியாவுக்கு விஐபியாக வந்து மறுபடியும் எம்எல்ஏ எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணுறது.
சரி, இந்த மாதிரி வந்து பணம் வந்து கோடி கோடியாக இவர் எப்படி வந்து பணக்காரர், மிகப்பெரிய கோடீஸ்வரனார், 36 வயசுலேயே வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனாகிறார். மாதவரம் பகுதியில் செம்மர கடத்தல் சம்பந்தமான குடோன் பூரா வந்து ஆந்திராவில் வந்து கொண்டு வந்துட்டு துணி மூட்டைக்குள்ளே வச்சு செம்மரங்களை வந்து துண்டு துண்டாக வச்சு துணின்னு நினச்சிட்டு கண்டெய்னரில் வச்சு செட்டிங் பண்ணி ஆஃபீஸர்ஸை இது துணி பண்டல்னு சொல்லிட்டு மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் சைனாவுக்கும் வந்து கடத்துறதுக்கு என்டையர் செட்டிங்கில் வந்து கில்லாடி ஆகிட்டார். இதெல்லாம் எங்கே போய் பாடம் படித்தார் அப்படின்னா, புழல் ஜெயிலில் போய் அங்கே புழல் ஜெயிலில் வந்து பர்மாக்காரவங்க வந்து ஜெயிலுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய தொடர்பு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திபன் அண்ட் கோ, அதில் ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க கூடவும் நாகேந்திரன் கூடவும் வந்து நண்பராக மாறிடுறார். இப்பேற்பட்ட ஆள் இப்போ வந்து பல்வேறு வழக்குகளில் இவர் வந்து திரைமறைவில் இருந்து ஸ்கெட்சு போடக்கூடிய நாகேந்திரனுடைய உத்தரவு என்னென்ன வருதோ அதை வெளியிலேருந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுலையும் கெட்டிக்காரர். இவரும் வந்து ஸ்பாட்டுக்கு போக மாட்டார். இவர் வந்து ஒரு 5-6 கொலை வழக்குகளுக்கு தான் ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. மீதியெல்லாம் வந்து டீமை வெளியிலேருந்து அனுப்பிட்டு காரியத்தை கட்சி தான் முடிச்சுட்டு எஃப்ஐஆரே இவர் மேலே வராமல் பார்த்துக்குவார். ஸோ அப்படி இருந்தும் இவரை கண்டுபிடிச்சி இவங்க ஆளு தான் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சது 25. காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அக்கௌண்ட் பண்ணுறது தான் வந்து 25 மாடரு. இவர் ஆந்திராவுக்கெல்லாம் போவார், இந்த பக்கம் கேரளாவுக்கு போவார், மலேசியா சிங்கப்பூருக்கெல்லாம் ட்ராவல் பண்ணுவார், மிகப்பெரிய கோடிகளில் பொருள்ற அளவுக்கு மனிதனாக மாறிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நீங்கள் சொன்னீங்க சார் 25 கொலை இவ்வளோ பின்னணி அப்படின்னு சொல்லி, எப்படி அவர் ஒரு ரவுடியாக உருவாகி வர்றாரு? ஆரம்பத்தில் பிறக்கும் போதே சில பேர் வந்து எந்த ஏரியாவில் பிறந்து என்ன மாதிரி வளர்கிறாங்க, தன்னுடைய மாமா துரை இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது சின்ன சின்ன இவர் வந்து யுவராஜ் இன்பராஜ்னு இந்த ஏரியாவில் 2 பசங்க இருக்காங்க. அந்த பசங்க வந்து சின்ன சின்ன தப்பு பண்ணுறது, கடைகள் ஏதாவது திருடுறது, ஏரியா விட்டு ஏரியா வர பசங்க அடிக்கிறது, இந்த மாதிரியான தப்புங்கள்லாம் பண்ணுறாங்க. அவனுங்களோட நண்பராகிடுறான். நண்பராகிட்டு நம்ம மாமா துரை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போக வந்தாலும் சரி, இல்லை மேஸ்திரி மாமூல் வாங்க போகும்போது தெருவெல்லாம் அவருக்கு பயங்கரமான மரியாதை இருக்குது, நம்மளும் இந்த மாதிரி ரவுடியாக வரணும்னே அவன் இன்ஹேல் பண்ணுறான். அப்படியே உள்வாங்கிக்கிட்டு டீச்சர் ஒரு முறை கேட்குறாங்க, நீ வந்து என்ன படித்து முடிச்சுட்டு என்ன விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து இந்த ஏரியாவிலே மிகப்பெரிய ரவுடி தாதாவாக விரும்புகிறேன். ஏன்டா அப்படி விரும்புகிறேன்னா, எங்கள் மாமா துரை இருக்கார், அவர் போனால் அத்தனை பேர் வணக்கம் போடுறாங்க, கச்சோரி கடையில் போய் கை நீட்டினா அவருக்கு எல்லாமே ஃப்ரீ, ஸ்வீட் கடைக்கு போனால் ஃப்ரீ, ஜூஸ் கடைக்கு போனால் ஃப்ரீ, அப்போ செலவுக்கு பணம் கேட்டால் கொடுக்குறாங்க. ஸோ உழைக்காமல் வாழ்வதற்கு மிகப்பெரிய உதாரணம் எங்கள் மாமா தான். அது மாதிரி ஆகிட்டோம்னா நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இல்லையே அப்படின்னு முடிவெடுக்கிறார். அந்த மாதிரி வந்து டீச்சர்கிட்டே வந்து நான் ரவுடி ஆக விரும்புகிறேன்னு சொன்னவர், யுவராஜ் இன்பராஜ்னு 2 பசங்களோட சேர்ந்து ரவுடி ஆகிறது எப்படின்னு சின்ன வயசுலேருந்தே தொடங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பப்போ வந்து இவருக்கு வந்து எலிஃபென்ட் கேட் போலீஸ் ஸ்டேஷனு, கொத்தவால் சாவடி, 7 வெல்ஸ் போலீஸ் ஸ்டேஷனு, அந்த லோக்கல் ஸ்டேஷன்லாம் வந்து அப்படியே சின்ன சின்ன கேஸ் வாங்குறாரு இந்த பசங்களோட சேர்ந்துட்டு. அப்போ ஒரு சமயத்தில் தன்னுடைய மாமாவுக்கும் இன்னொரு குரூப்புக்கு வந்து தாமு அப்படின்னு ஒரு அந்த ஏரியாவில் இன்னொரு ரவுடி குரூப்பு, அவருக்கும் தன்னுடைய குரூப்புக்கும் சண்டை வந்தபோது இந்த 2 பேர் யுவராஜையும் இன்பராஜையும் வச்சுக்கிட்டு போய் அவர் புஷ்பா அப்படின்னு ஒரு தாமுடைய பிரதர் அவரை வந்து மர்டர் பண்ணிடுறாரு. இப்போ மாமா அந்த ஏரியாவுக்கு தாமு குரூப்பில் இருக்கிற புஷ்பா தான் வந்து ஏரியாவுக்கு பெரிய ஆளாக வராருன்னொடனே அவரை போட்டால் நம்ம இந்த இடத்துல லீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டது தான் ஃபஸ்ட்டு மர்டரை போட்டுட்டு அவர் வந்து ஒரு ஜெயிலுக்கு போகிறாரு. ஜெயிலுக்கு போயிட்டு அங்கே உள்ள நாகேந்திரன் தான் மிகப்பெரிய தலைவர். நம்ம ஏரியாவில் வந்து யாரா வடசென்னை பகுதியா நம்ம சிசியன் ஆயிரண்டி அப்படிங்கிற மாதிரி அவர் அட்வைஸ் பண்ணி அனுப்பிடுறாரு. அப்போவே நாகேந்திரன் உள்ள இருக்காரு. ஆமாம், நாகேந்திரன் உள்ள அப்போ இருந்தே உள்ளதாக இருக்கார். ஸோ நாகேந்திரனை சந்திச்சிடுறாரு. சந்திச்சுட்டு அப்புறம் பெயிலில் வந்து இது பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு மர்டர் பண்ணிட்டேன்னு லிமிட்டில் பெரிய ஆள் ஆகா 90, 92, 93 அப்படியே வராரு. அப்போ வரும்போது தான் நான்லாம் 95 வரைக்கும் அங்கே தான் எலிஃபென்ட் கேட்டில் நான்லாம் இருக்கேன் ஆஃபீஸராக. அப்போல்லாம் அவனுங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும், நாங்கள் விரட்டி அனுப்பியிருக்கணும் வைங்களேன். ஏன் லிமிட் எலிஃபென்ட் கேட்டில் அப்போ அவர் ஒன்றும் கேஸ் வாங்கலை. அவர் பக்கத்தில் காகத்தோ பாலாஜி அப்போவே நான் பார்த்துருக்கேன். அவன் சின்ன பையனாக வந்து ரவுடியாக சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் அதிக மர்டர் கேஸு. அப்புறம் யுவராஜ் என்ன செய்யறான்னா, யுவராஜ் இவனை விட வயதில் கொஞ்சம் ப்ளஸ் மூத்தவராக இருக்கிறதுனால
அப்புறம் நான் பெரியவன் நீ மர்டர் பண்ண ரைட்டு, ஆனால் நான் இந்த ஏரியாக்காரன் அப்படின்னு மாதிரி லீட் பண்ணுறான். யுவராஜ் அப்பப்போ இவன் கேட்காமே சில சம்பவங்கள் பண்ணுறதும் லீட் பண்ணுறதும் வந்தோடனே யுவராஜை போய் பார்த்து, யுவராஜ் தலைவராக இருந்தால் நம்ம டான் ஆக முடியாதுன்ட்டு கூட பழகின யுவராஜே போட்டுறான். யுவராஜை போட்டுட்டு இன்பராஜை வந்து கையில் வச்சுக்கிறான். கையில் வச்சுட்டு மறுபடியும் வந்து ஏரியாவில் நம்ம தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி உள்ளே போகிறாரு. ஏரியாவை லீட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. மணல்மேடு சங்கருடைய ஃப்ரெண்டு பாலாஜின்னு ஒருத்தருக்கான். அந்த பாலாஜி கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டு டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற பாலாஜி கூடவும் மணல்மேடு சங்கர் கூடவும் சேர்ந்துட்டு லிமிட்டு விட்டு லிமிட்டு போய் திருச்சியிலலாம் சம்பவம் பண்ணுறதுக்கெலாம் ஆரம்பிச்சிடறான். திருச்சியில் போயிட்டு இந்த மணல்மேடு சங்கருக்காக ஒரு டபுள் மர்டர் பண்ணுறாங்க. டபுள் மர்டர் பண்ணிவிட்டு அங்கே 2 கேஸை வாங்கிட்டு அப்புறம் பெயிலில் வந்து இங்கே வந்துடுறான்னு வைங்களேன். அப்போ கேஸ் வாங்காமல் நம்ம பேரே வராமல் சம்பவம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற அளவுக்கு அந்த வயசுலேயே தயாராகிறானுங்க. இங்கே வந்துட்டு சென்னையே இனிமேல் வந்து நம்ம கண்ட்ரோல் தான். அங்கே திருச்சியில் மணல்மேடு சங்கர் இருக்கார், உள்ளே வந்து நாகேந்திரன் இருக்கார், வட சென்னையில் நம்ம தான் தாதாவாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ட்ரோல் எடுத்துகிறாரு. கண்ட்ரோல் எடுத்துட்டு வந்து சவுத்தில் வந்து சிவகுமார் இருக்கார் பார்த்தீங்களா? எந்த சிவகுமார்? அந்த பொற்கொடியுடைய ஆப்போசிட், பொற்கொடியுடைய கணவனை கொலை பண்ண மயிலை சிவகுமார் இருக்கார் பார்த்தீங்களா? ஸோ மயிலை ஒரு சிவகுமாருடைய எதிரிகள் பெரிய மகேஷ் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கான். மயிலாப்பூரில் ஸ்டேட் புரம்னு ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு ஒரு டபுள் மர்டர் பண்ணுறாரு. அந்த டபுள் மர்டர் பண்ணும்போது ஒரு ஓட்டு வீடை பிரித்து ஓட்டுன்னா அந்த ஹாஸ்பிட்டாஸ் ஓடு, இந்த பெட்ரூமில் தான் ஒருத்தன் படுத்திருப்பான்னு தெரிஞ்சு அந்த பெட்ரூமில் ஓட்டை உடச்சி உள்ளே குதித்து அவன் ஒய்ஃப் எழுந்திரிச்சு நிற்கும் பொழுதே அவனை வந்து தலையை துண்டிச்சிட்டு கையில் கொடுத்துட்டு வந்தானுங்க. கொடுத்துட்டு எப்படி பாருங்கள், என்கவுண்டர் பண்ணுற அளவுக்கு இவர் பெரிய ரவுடியா அப்படின்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு மிகப்பெரிய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மர்டர் முடிச்சுட்டு வெளியில் போயிட்டு அவனுடைய நண்பர் விஜய்னு ஒருத்தருக்கான், விஜயும் போட்டுட்டா தான் வந்து நம்ம வந்து சவுத் மெட்ராஸில் மயிலை சிவகுமாரை வந்து சவுத் மெட்ராஸுக்கு பெரிய ஆளாகும், வட சென்னையில் நம்ம பெரிய ஆளாகும், நம்ம இருக்கணும் அப்படின்னா அந்த அவனை விஜயை முடிச்சிடணுன்னே அதை கொலை பண்ணிவிட்டு 1/2 மணி நேரத்துலேயே வந்து விஜய் எங்கே போய் தங்கியிருப்பானோ அவனையும் போட்டு மர்டர் பண்ணிட்டு 25 பேர் டபுள் மர்டர் பண்ணிட்டோன்னு டான்ஸ் ஆடிருக்காங்க. மர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரவுடிகளுக்கும் தெரிவிக்கப்படுது. ஸோ சென்னையில் மிகப்பெரிய ரவுடி அப்படிங்கிற அளவுக்கு இவர் வந்து ஒரு அது கேஸில் வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க. ரிமாண்ட் பண்ணும்போது உள்ளே போயிட்டு நாகேந்திரனுக்கு ரொம்ப பெட்டாயிடுறாரு. நாகேந்திரன் வந்து நான் வந்து ஸ்கெட்ச் கொடுக்குற ஸ்கெட்சை நீ வெளியிலேருந்து சரியாக பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. நாகேந்திரனுக்கும் இவங்க இந்த டீம் பார்த்தீங்களா, சம்போ செந்தில் வந்து காது குத்து ரவியோட செப்பரேட்டாக ஒரு சிடி வச்சுருக்காரு. இவர் வந்து என்ன செய்கிறாரு, வெளியில் வந்து சிடி மணியோட சேர்ந்துறாரு. சிடி மணியும் இவங்கெல்லாம் வந்து ஒரு டீமாகவும் சம்போ செந்தில் வேறு ஒரு டீமாகவும் இயங்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வட சென்னையில் வந்து வண்ணாரப்பேட்டைக்கு அந்த பக்கம் ஹரிகரன் டீமு சம்போ செந்தில் டீம் வந்து டாமினேட் பண்ணிகிட்ருக்கு. இவன் வந்து லிமிட்டு விட்டு மின்ட்டு தாண்டி அந்த பக்கம் போனால் வண்ணாரப்பேட்டை வந்தது, மின்ட்லேருந்து இறங்கணுன்னே வண்ணாரப்பேட்டை வந்து பிரிட்ஜ் விட்டு இறங்கணுன்னே வந்துடுது. லிமிட்டு எனக்கு அது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகராறில் சம்போ செந்தில்கிட்ட அப்போ ஆப்போசிட் ஆகிடுறான். இதில் வந்து பாம் சரவனுடைய அண்ணன் இருக்கார் பார்த்தீங்களா, அண்ணனை வந்து 2005 தாமரைப்பாக்கம் கூட்டு ரோட்டில் ஒரு மர்டர் பண்ணுறாங்க. ஒரு தென்னரசுவை தாமரைப்பாக்கம் கூட்டு ரோட்டில் 2005 மர்டர் பண்ணாங்க. அந்த மர்டர்லேயும் இருக்கிறார். காக்காத்தோப்பு பாலாஜி அந்த மர்டரில் இருக்கிறாரு. இந்த மர்டரில் இருந்தால் அப்போ என்ன, இவர் வந்து நாகேந்திரன் டீமுக்காக மர்டர் பண்ணுற ஆளாக இருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு காக்காத்தோப்பு பாலாஜிக்கும் இதுக்கும் அதுக்கும் என்ன முடிச்சு ஜனங்க வந்து என்ன ஒன்றுமே தெரியாமல் இவர் நாகேந்திரோட டீமில் இருந்தால், நாகேந்திரன் வந்து இவன் ரைட் விங்கு அவன் லெஃப்ட் விங்காக இருக்கான். சம்போ செந்திலுக்கு வந்து நாகேந்திரன் வேற ஒரு ஃப்ரெண்டு, வேறு வகையில் அவன் வந்து அதுக்கு வடக்கு இருக்கிற ஏரியாவில் பண்ணுறதுல அவன் சக்ஸஸ்ஃபுல். ஆனால் எனக்கு இவனையும் சிடி மணி ஆகாது அப்படின்னு காது குத்துவோம் தனி டீம் ஆகும், காது குத்து சம்போ செந்தில் தனி டீம் ஆகும், சிடி மணியும் காக்காத்தோப்பு பாலாஜியும். சிடி மணி வந்து சவுத் சென்னையை நீ வச்சுக்க, வட சென்னைக்கு நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க. என்னன்னா சார், இப்போ சம்போ செந்தில் வந்து இவரை மர்டர் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போ ஏன் அப்படின்னா இன்றைக்கி பங்குகுமார்லேருந்து பங்குகுமார், வினு இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாடு முழுவதும் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ். இப்போ வந்து
எத்தனை ஆப்ரேட்டர் அப்படின்னு யாருக்கிட்டையும் நம்ம சொல்லாமே இருந்தோம். அப்புறம் ஒன்று பிடிச்சி பார்க்கும்போது அப்போ பினுன்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்காரு, சம்போ செந்தில் ஒரு ஆப்ரேட்டர் இருக்காரு, செந்தில் பாலாஜி ஒரு ஆப்ரேட்டர் இருக்காரு அப்படின்னு இந்த ஸோ யாரெல்லாம் டீம்ங்கிறது வந்து இப்போ தான் பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் தெளிவான முறையில் தெரியுது. இவங்கெல்லாம் வந்து சம்பவங்களை வந்து எப்படின்னா தலைமறைவாகவும் நிழல் உளவுத்தாக இருந்தோ ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகளாகவே வந்து பல பேரை வந்து ஆஜர்படுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். வக்கீல் டீமை பின்னாடி பலமாக வச்சுக்கிட்டு நிழல் உலக தாதாவாக வந்துட்டு இப்போ வந்து இவர் வந்து போயிட்டு ரெட் ஹில்ஸில் இருக்கிற அந்த குரூப்பு செம்மர கடத்தல் குரூப்பில் பழகிட்டு கட்டையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஏற்ற ஆரம்பிச்சிடுறாரு. கட்டையை சக்ஸஸ்ஃபுல்லாக ஏற்றி ஆரம்பித்து இவர் சிங்கப்பூர் மலேசியாவுக்கெல்லாம் போயிட்டு வர ஆரம்பிச்சிடுறாரு. சைனா வரைக்கும் நட்பு தொடர்ந்தது, இந்த பக்கம் ஆந்திரா வரைக்கும் தொடருது. இதுக்கு எத்தனை ரவுடிகளோட எந்தெந்த டீமெல்லாம் வந்து எந்தெந்த சம்பவத்துக்கு அனுப்பணுமோ அதுக்கெல்லாம் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் இவர் வந்து கொரோனா சமயத்தில் 2020 மார்ச் மாதத்தில் இவர் ஒரு வழக்கு ஒன்றுக்காக வந்து சிடி மணியும் இவரும் வந்து ஒரு கருப்பு கலர் காரில் தேனாம்பேட்டை சிக்னல் பக்கத்தில் வரும்பொழுது சம்பவ செந்திலும் காக்காத்தோப்பும் வந்து என்ன செய்யறாங்க, காது குத்துவும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே எப்படியாவது இவனை முடிக்கலைன்னா நம்ம வடசனையை கைப்பற்ற முடியாது இல்லைங்க. இவனை பிடிச்சிட்டா வந்து நம்ம வந்து நாகேந்திரனை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அஸ்வத்தாமனை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டீமாக இயங்கலாம், நடுவில் இவன் வேறு ஒரு டீம் இருக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். அப்போ பார்த்துக்குங்க, வடசென்னையை யார் வச்சுக்கிறது அப்படிங்கிறத வந்து நிலவு உலகத்தில் எவ்வளோ பெரிய போட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த சம்பவங்கள்லாம் வந்து ஒன்றொன்னா ஜனங்களுக்கு புரிய வைக்கிது. ஸோ அவர் வந்து எப்போ மவுண்ட் ரோட்டில் வரப்போகிறானே, அவன் கோர்ட்டுக்கு வேலூர்லேருந்து வர்றான், வெளியூர்லேருந்து காரில் வர்றான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம். வெடிகுண்டு எதுக்கு வீசப்படுது அப்படின்னா, வெடிகுண்டு வீசணுன்னே வந்து நம்மளை யாரோ அட்டாக் பண்ணுறாங்கன்னு இறங்கி வந்துட்டால் துப்பாக்கியாலேயோ அல்லது கத்தியாலேயோ வெட்டி அவங்க கொண்டு வருவாங்க. இப்போ என்ன செய்கிறானுங்க, வெடிகுண்டு தன் காரில் வீசப்பட்ட போதிலும் நிற்காமல் வந்து ஜெம்லி ஃப்ளைஓவரில் ஏறாமல் லெஃப்ட்டில் வந்து இவங்க மவுண்ட் ரோட்லேயே விரட்ட பார்த்துருக்காங்க. அவங்க வந்து டக்குன்னு லெஃப்ட்டில் கட் பண்ணி ஜிஎன் சோட்டு வழியாக அடுத்தடுத்த ரவுண்டு வந்து எஸ்கேப் ஆகிட்டானுங்க. சம்பவ செந்தில் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே சம்பவ செந்திலும் காது குத்தும் சேர்ந்து இவனை மர்டர் பண்ணியிருக்க சூழ்நிலையில் இவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகிடுறாங்க. அப்புறம் வந்து நம்ம படப்பை பகுதியில் வந்து சிடி மணி ஆப்ரேட் பண்ணும்போது அவரை வந்து வெஸ்ட் போலீஸ் வந்து அவரை ஒரு இடத்துல பிடிக்கிறாங்க. பிடிக்கும்போது அவர் வந்து பாலத்துலேருந்து குதிச்சு கால் உடைஞ்சு அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிறையில் வைக்கப்படுறார். இப்போ இவரை தேடிட்டு இருக்காங்க. இவருக்கு என்ன, இவர் வந்து போலீஸ் வழியாக ஆபத்தா தனியார் வழி ஆபத்தா, இவர் மர்டர் பண்ணி 25 கேஸில் எத்தனை எதிரிகளை வாங்கியிருக்காரோ அந்த எதிரிகள் எல்லாம் வந்து இப்போது வந்து அவங்க அம்மா கண்மணி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, பாலாஜியோடைய ஃப்ரெண்டை 5 பேர்த்த வந்து அவன் கொண்டுட்டான். யார், சம்பவ செந்தில் கொண்டுட்டான். யார், தாடி சுரேஷ், பொக்கரவி, இவனெல்லாம் வந்து யார், காக்காத்தோப்பியோடைய ரைட்டு வலதுகரம் இடதுகரம் 5 பேர்த்த சம்பவ செந்தில் கொலை பண்ணியிருக்கான். ஆனால் போலீஸ் வந்து சம்பவ செந்திலுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு வந்து கண்மணி வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ சம்பவ செந்தில் வந்து காக்காத்தோப்பு பாலாஜியுடைய 5 நபர்களை கொலை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பகிரங்கமாக அந்த அம்மா வந்து இன்றைக்கி பேட்டி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ 5 மர்டர் கேஸும் எங்கெங்கே இருக்குதோ அத்தனையும் வந்து சம்பவ செந்தில் வந்து ஏற்கனவே அவருக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு 6 வழக்குகள் இருக்குது. ஒரு வழக்கறிஞரை துப்பாக்கியால் சுட்டு கொண்டு இருக்காரு, அந்த வழக்கு இருக்குது. நிழல் உலகத்தாதாவாக இருக்கார். வடசென்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அந்த சமயத்தில் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து தொடர்ந்து, ஏன்னா அவங்க வந்து கத்திகளை சப்ளை பண்ணவங்க, துப்பாக்கியை சப்ளை பண்ணவங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுத்தவங்க, ஆஜர்படுத்தது கார் கொடுத்தவங்க, இப்படி வந்து காவல்துறை வந்து பெரிய 10 டீமுக்குமே வேலை இருக்குது. அருண் அவர்களை வந்து இந்த தமிழக முதல்வர் சரியான நேரத்தில் அருண் போன்ற ஒரு நுண்ணறிவு மிக்க லோக்கல் பாஷை தெரிஞ்ச தமிழ், இது என்ன ஒரு பெரிய படிப்பினைனா, சென்னை மாநகர காவல்துறைக்கு எப்போதுமே தமிழனை தான் வந்து கமிஷனராக போடணும், அவனுக்கு தான் வந்து நூக்கன் கார்னர் புரியும், அவன் தான் வந்து ரூட் எடுக்க முடியும். இவ்வளோ விஷயமும் நடந்திருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த கமிஷனர் ராத்தோடு அவர்களுக்கு ஏன்னா இன்டெலிஜென்ஸ்லேருந்து யாருமே இது சம்மந்தமாக அப்டேட்டே பண்ணலன்னு சொல்லிடுறாரு. இன்றைக்கி தினமலர் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 850 கருப்பாடுகளை கண்டுபிடிச்சார் அருண். 850 சென்னைக்குள்ளேயே. ஆமாம், இது தமிழ்நாடு முழுவதும். அருண் வந்த உடனே இவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய
கடந்த பாருங்க எத்தனை வருஷமா 2.5 வருஷமா நம்பிட்டு இருக்காரு. ஆட்சிக்கு வந்துட்டு எல்லா அதிகாரியும் நல்லவர், யாரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவானா, ரொம்ப மிதமாக காந்தியவாதி மாதிரி உட்காந்துட்டு இருந்தார். அப்போ இன்டெலிஜென்ஸுக்காரங்களும் வந்து அவர் தான் நம்மளை ஒன்றும் கேட்கறது இல்லையா, நம்ம ஏன் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க. அப்படிங்கிற நிகழ்வு ஜனங்க எல்லாருக்குமே இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கானுங்களே, இவன் மேலே வந்து 75 கேஸ் இருக்குது, இவனை மவுண்ட் ரோட்லேயே ஓட பண்ணியிருக்காங்களே, இப்போ இவ்வளவும் தெரிஞ்சுட்டு போலீஸ் சும்மா தான் இருக்குதா? இல்லைங்க, இன்றைக்கி பிடிச்சி ஒரு ஆம்ஸ்டாங் மர்டர் கேஸ் வந்ததுக்கப்புறம் தானே இந்த என்கவுண்டர்லாம் பண்ணாங்க. இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் வந்து ஊடகவியலாளரும் பொதுமக்களும் நம்மளை கேள்வி கேட்டு துளைக்கிறாங்க. இருந்தாலும் இது நெவர் பெட்டர் பட் நாட் லேட் சொல்லுவாங்க. அதனால் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி அருண் அவர்களையும் டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர்களையும் வந்து தமிழ்நாட்டில் ஃப்ரீ ஹேண்டு கொடுத்து முதலமைச்சர் வந்து கொஞ்சம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக குறைங்க, சரி சைலேந்திர பாபு இருக்கும்போது கண்டிப்பாக குறைங்கன்னு சொல்லலையா அப்படின்னா ஆப்ரேஷன் 20 அப்படின்னு போடுறாங்க. எல்லா விதமான முயற்சிகளையும் எடுக்கிறாங்க. 24 மணி நேரமும் சைலேந்திர பாபு திருப்பி வந்து சொன்னார், 24 மணி நேரமும் நான் டீம் போட்டிருக்கேன். சைலேந்திர பாபுடைய பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோவும் புரோகிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கையும் மெர்ஜ் பண்ணி நீங்களும் போதைப் பொருட்களை பிடிங்க, நீங்களும் போதைப் பொருட்களை பிடிங்க, எங்கே கிடைச்சாலும் பிடிங்கன்னு தமிழக வரலாற்றிலேயே முக்கியமான விஷயம்லாம் பண்ணி பார்க்குறாங்க. பிடிச்சி அவங்க வந்து எராடிகேட் பண்ண முடியல. இதை பற்றிய வந்து தீவிர ஆராய்ச்சியை இப்போ போட்ட அதிகாரிகளுக்கு அப்புறம் தான் இந்த தீவிர ஆராய்ச்சி நடந்தது. இன்றைக்கி தான் வந்து கருப்பாடுகள் வந்து 850 பேர் போதை கழகத்திற்கும் உடந்தையாக இருந்தார்கள்னு தமிழக உளவுத்துறை கணக்கெடுப்பில் பகிர்ந்த ஒரு சம்பவம் தகவல் கிடைச்சிருக்கு. அப்போ தமிழக உளவுத்துறைக்கு போன வருஷமெல்லாம் வந்து முதல்வர் உத்தரவே கொடுக்கலையா? முதல்வர் வந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கலெக்டர்கள் மாநாடு, டிஜிபி மாநாடு எல்லாமே போட்டாங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்து தான் இருந்தாங்க. அதாவது இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். அருண் வந்து என்ன சொல்கிறாரு, ரவுடிகளுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் பேசப்படும், கருப்பாடுகள் களை எடுப்பு செய்யப்படும். முதல்வர் எந்த நோக்கத்துக்கு என்னை வந்து பணியில் அமர்த்தினாரோ அந்த பணி கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அடிஷனலாக அவருடைய உறுதிமொழி என்னென்னா, தமிழ்நாட்டு அரசுக்கு நற்பெயரை பெற்றுத்தர முடியும். இந்த 4 வார்த்தைகளை வந்து உறுதியளித்ததுக்கு மாதிரி சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம் அப்படின்னு காவல்துறை செய்யுது. இன்றைக்கி வந்து தென்னிந்தியா முழுவதுமே யார் அந்த அருண் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு அருணுடைய செயல்பாடுகள். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் 850 கருப்பாடுகள் இருந்ததுங்கிறத வந்து பகிரங்கமாக வந்து எவ்வளவு பிரயோசனப்பட்டிருந்தா இதை கண்டுபிடிச்சிருக்க முடியும். இந்த 850 பேரை கடலில் தூக்கி போட்டலாமா, இல்லை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா, இல்லை வந்து அந்த டிபார்ட்மெண்ட்லேயே வந்து எந்த வேலையும் இல்லாமல் ஒரு ஓரமாக அந்த ஃபைலெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேலைக்கு மட்டும் இவர்களெல்லாம் பயன்படுத்த போகிறாங்களா அப்படின்னு அந்த 850 பேர் கிளி பிடிச்சி போய் நிற்கிறான். சம்பவ செந்தில் காக்கத்தோப்பு பாலாஜியும் சிடி மணியும் துரத்திட்டுருக்காங்க 1, சம்பவ செந்தில் பாம் சரவணன் துரத்திட்டுருக்காங்க 2, சம்பவ செந்தில் ஒட்டக்கன் ஜெயபால துரத்திட்டு இப்போ 3, சம்பவ செந்தில் 10 டீம் துரத்திட்டு இருக்குது 4. ஸோ சம்பவ செந்தில் எத்தனை டீம்? 10 போலீஸ் டீம். 10 போலீஸ் டீமு. சம்பவ செந்தில் பிடிப்பேன் என்று உறுதியளித்திருக்கிறார் அருண் ஐபிஎஸ். போன வாரம் பார்த்தீங்கன்னா சம்பவ செந்தில் விரைவில் கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் 50 நாட்களுக்கு அப்புறம் அவர் இன்றைக்கி தான் பேட்டி கொடுப்போம், 2 நாளைக்கு முன்னாடி தான் பேட்டி கொடுத்தாரு. பேட்டி கொடுக்கும்போது சம்பவ செந்தில் இந்த நாட்டில் நம்ம வந்து சூசகமாக நம்ம சொல்லக்கூடாது தெரிஞ்சதாலும் சொல்லக்கூடாதுன்னு இந்த 10 பிளேயர் இருக்காங்க பார்த்தீங்களா, 10 பிளேயரும் ஸ்ட்ராங் பிளேயர், அவங்களுக்கு 2 பேர் குட்டி பிளேயர். ஏங்க 10 + 20 மொத்தம் 30 பிளேயர்ஸ் இருக்காங்க, மெயின் பிளேயர்ஸு அப்படிங்கிறத முதலாக தமிழக வரலாற்றில் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவரும். இந்த 10 பேரை வந்து குண்டர் சட்டத்தில் போட்டு அவனெல்லாம் வந்து ஈஸியாக பெயிலில் போக விடாமல் கடைசி நேரத்தில் கூடிய விரைவில் அதுக்கு வந்து சார்ஜ் ஷீட் போடுறோன்னு சொல்லிட்டாங்க. இந்த என்கவுண்டர் பற்றி வந்து இன்னைக்கு நியூஸ் பேப்பர்களில் 2 விதமான தகவல் வருது. ஒன்று வந்து போலீஸ் சோதனையில் இருக்கும்போது ஒரு காரில் இவர் போனதாகவும், இவருன்னு கண்டுபிடிச்சி துரத்தும் போது அவர் சுட்டதாகவும், எதிர்த்தா சுட்டு இது இன்று, அதாவது அக்கார்டிங் டு போலீஸ்